Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Kutu. Alhamdulillahi wahda, wassalatu wassalamu ala man la nabiyya ba'da, amma ba'd. Barda சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் நம்மை கொண்டு சேர்த்தது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் கொண்டு சேர்ப்பானாக என துஆ செய்தவனாக இந்த உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன். ரமலானுக்கு பிறகு நமது இபாதத்துகளின் நிலை என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது ரமலானில் நமது இபாதத்தின் நிலை என்கின்ற தலைப்பில் பேசலாம். ரமலானில் நமது இபாதத்துகளின் நிலை அப்படிங்கிற தலைப்புல பேசலாம். ஏன் அப்படின்னா, ரமலானுடைய மாதத்துல கொஞ்சம் அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொல்லலாம். இந்த மாதத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கி வைத்தான் அப்படிங்கிற அடிப்படையில் அதிகமாக குர்ஆன் ஓதுங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் அல்லாஹ் தஆலா அதிகமாக பாவங்களை மன்னிக்கின்றான் அப்படிங்கிற அடிப்படையில நிறைய பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்துல கேளுங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ரமலானுடைய மாதத்தை அடையும் போது இந்த மாதத்தில் நீங்கள் அதிகமாக வணக்க வழிபாடுகள் செய்யுங்கள் அப்படின்னு ரமலானில் நமது வணக்க வழிபாடுகளின் நிலை அப்படின்ற தலைப்புல பொதுவா பேசலாம். ரமலானுக்கு பிறகு நமது வணக்க வழிபாடுகளின் நிலை அப்படின்னா என்ன அப்படின்னா, ரெண்டு முகமா இருக்கு. நம்ம இடத்துல ரெண்டு முகமாக இருக்கிறது. என்ன முகம் தெரியுமா? ரமலானில் ஒரு முகம், ரமலானுக்கு பிறகு ஒரு முகம். நம்ம இடத்துல ரமலானில் ஒரு முகம் இருக்கு, ரமலான் கடந்ததற்கு பிறகு இரண்டாவதாக வேறு ஒரு முகம், புதுசா ஒரு முகம் வருது. இரண்டாவதா ரமலானுடைய மாதம் நம்ம இப்ப கடந்து போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் அடைய போறோம். ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் தஆலா நிஅமத்தாக நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா ரமலானுடைய மாதத்தை நிஅமத்தாக வருடா வருடம் நமக்கு தருகின்றான். ஏன்னா அந்த மாதத்தில் யதார்த்தத்திலேயே நம்மளால் வணக்க வழிபாடுகள்ல கொஞ்சம் அதிகமாக ஈடுபட முடியும். அல்லாஹ் தஆலா அந்த மாதத்திற்கே வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. யதார்த்தத்திலேயே அந்த மாதத்தை அடையும் போது இரவு தொழுகை தொழுவது நம்மளுக்கு பெருசா தெரியறது இல்லை. அந்த மாதத்தை கொஞ்சம் கஷ்டப்படுறோம், அந்த மாதத்தை கொஞ்சம் முயற்சி எடுக்கிறோம். குர்ஆனோடு மற்ற நாட்களில் இருப்பதை விட அந்த மாதத்தில் கொஞ்சம் நேரம் அதிகமாக செலவு செய்யறோம், கொஞ்சம் அதிகமாக அவரிடத்தில் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யறோம். இப்படி அல்லாஹ் தஆலா அடுத்தவங்களை பத்தி பேசுறது, புறம் பேசுறது, தேவையில்லாத விஷயங்களை பேசுறது, இதெல்லாம் அந்த மாதத்துல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியுது. அல்லாஹ் தஆலா இது அந்த மாதத்திற்கே வைத்திருக்கக்கூடிய ஒரு நியாமத். சரி. இப்ப அந்த மாதத்தை கடந்து அடுத்த நாளை அடைகின்றோம், அடுத்த மாதத்தை நம்ம அடைகின்றோம். இப்ப ஒரு முஃமினுடைய நிலை என்ன? இப்ப நமக்கு உதாரணம் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதரை எடுத்துக்கொண்டால், அல்லாஹ்வுடைய தூதருடைய தொழுகையை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானுடைய மாதத்தில், அதிலும் குறிப்பாக அந்த இரவு கடைசி 10 நாட்களில் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த தொழுகை, அந்த இபாதத்துகளை பற்றி வரும்போது எப்படி சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி 10 ரமலானுடைய இறுதி 10 அந்த நாட்களில் தங்களுடைய மனைவிமார்களை விட்டு தூரமாகி தங்களுடைய கீழாரியை இறுக்கி கட்டி கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். எப்போது? ரமலான்ல. சரி. மற்ற நாட்கள்ல, இது ரமலானில், மற்ற நாட்களில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வணக்க வழிபாடு எப்படி இருந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் இரவு நேரத்தில் நின்று தொழுவார்கள். அவர்களுடைய தாடிகள் நனையும் அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் தொழுவார்கள். அவர்கள் சுஜூது செய்த இடங்கள் எல்லாம் நனையும் அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அழுது தொழுவார்கள். அவர்களுடைய கால்கள் வீங்கும் அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அழுது தொழுவார்கள். இது எப்போ? ரமலானில் அல்ல, மற்ற நாட்களில். இதை தொழுகை நோன்பு எடுத்துக்கிறீங்க. ரமலானில் அல்லாஹ்வுடைய தூதர் 30 நாட்கள் நோன்பு வைத்தார்கள். மற்ற நாட்களில் திங்கள் வியாழன் அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு வைத்தார்கள். மாதத்தில் 3 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு நோக்க சொன்னார்கள். ரமலான் மாதத்திற்கு முந்தின மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமான நாட்களில் நோன்பு நோக்குபவர்களாக இருந்தார்கள். இது ஒன்று. குர்ஆன் ஓதுகின்ற விஷயத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. ரமலானுடைய மாதமாக இருந்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு நாள் இரவும் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து அப்போது வரை எந்த அளவுக்கு குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கி இருக்கிறதோ அந்த வசனங்களை எல்லாம் இதாரி சுகுல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்கள் மீண்டும் ஒரு முறை. இது ரமலான் அல்லாத நாட்களில் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக தான் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு எனக்கு சூரத்துல் நிசாவை ஓதி காட்டுங்க அப்படிங்கிறாங்க.
அந்த சஹாபி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்பட்டது, குர்ஆனுடைய வசனங்கள் உங்களுக்கு இறக்கப்பட்டது, உங்களுக்கு நான் ஓதி காட்டுவதா அப்படின்னு கேட்கிறாங்க. இன்னி உஹிப்பு அன் அஸ்மஅஹு மின் கைரி, வேறொருவர் ஓத நான் கேட்பதை குர்ஆனுடைய வசனங்கள் நான் விரும்புறேன் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கப்புறம் வேறொரு சஹாபிக்கு, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு நீங்க குர்ஆனை ஓதி காட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா என்னிடத்தில் நீங்கள் குர்ஆனை ஓத நான் கேட்குமாறு அல்லாஹ் தஆலா எனக்கு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனோடும் வெறுமனே ரமதானில் மட்டுமல்ல மற்ற நாட்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனோடும் தொடர்பில் இருக்கிறார்கள் என்றும் வருகிறது. இப்படி பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய தூதருடைய எந்த வணக்கத்தை எடுத்தாலும் ரமதானில் மட்டும் அந்த வணக்கம் இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரோ சஹாபாக்களோ சலஃபுகளிலோ யாரும் ரமதானுக்கென்று புதிதாக ஒரு வணக்கத்தை உருவாக்கி தொழுததாக, நோன்பு வைத்ததாக, தான தர்மங்கள் செய்ததாக, குர்ஆன் ஓதியதாக எந்த ஒரு வரலாறும் கிடையாது. ரமதானுக்கென்று இந்த வணக்கம், ரமதானுக்கென்று இந்த வணக்கம் என்று சஹாபாக்களோ அல்லாஹ்வுடைய தூதரோ யாரும் புதிதாக உருவாக்கவில்லை. ஏற்கனவே இருந்ததுதான். எல்லா அமல்களும் அவர்களிடத்தில் ஏற்கனவே இருந்ததுதான். கொஞ்சம் ரமதானை அடையும் போது அதை அதிகப்படுத்தினார்கள். அந்த வணக்கத்தை, ஏற்கனவே நம்மிடத்தில் இருந்த வணக்கத்தை அவர்கள் கொஞ்சம் அதிகப்படுத்தினார்கள். இதுதான் அவர்களிடத்தில் இருந்ததை தவிர, இதனால கொஞ்சம் அதிகப்படுத்துற காரணத்தால ரமதானை கடக்கும் போது அவர்கள் மீண்டும் பழைய நிலைக்கு வரலாம். அப்படின்னா இரவு தொழுகையில கொஞ்சம் பழைய நிலைக்கு வரலாம். ரமதானுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்களோ அப்படி. நோன்புல மாதம் முழுவதும் நோன்பு வைப்பதை விட்டு கொஞ்சம் பின்னாடி வரலாம். திங்கள், வியாழன், மற்ற நாட்கள்ல இப்படி. குர்ஆன் ஓதுவதில் அந்த அளவுக்கு இல்லாம கொஞ்சம் குறைஞ்சி இந்த நிலைமைக்கு வரலாம். இது அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் இருந்த நிலை. நம்மளுடைய நிலை, நம்ம ரமதானுக்குள்ள போகும்போதுதான் நமக்கு இஸ்லாத்துடைய கடமையான விஷயங்கள் எல்லாம் ஞாபகமே வருது. இஸ்லாத்துடைய கடமையாக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நமக்கு அப்போதுதான் ஞாபகம் வருகிறது. 5 நேர தொழுகை கடமை, 5 நேரம் தொழுகை கடமை. அல்லாஹ் தஆலா மற்ற வணக்க வழிபாடுகள் நமக்கு எதையெல்லாம் கற்றுத் தந்திருக்கின்றானோ, மேலும் அல்லாஹ் தஆலா பாவங்கள் என்று எதையெல்லாம் சுட்டிக்காட்டி அதையெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்றானோ, அதெல்லாம் நமக்கு ரமதானுடைய அந்த மாதத்தில் தான் ஞாபகம் வருகிறது. ரமதானுடைய நாமம் புற பேசாது, நோன்பு வச்சிருக்க போய் பேசாத, நோன்பு வச்சிருக்க கோபப்படாத, நோன்பு வச்சிருக்க தேவையில்லாத வார்த்தையை பேசாத அப்படின்னு சொல்லி 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 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதெல்லாம் வெறுமனே நோன்புக்காக என்று ஆயிடுச்சு. நாம் யாரை வணங்குகின்றோம்? நாம் யாரை வணங்குகின்றோம்? அல்லாஹ்வை வணங்குகின்றோமா, நோன்பை வணங்குகின்றோமா? எனக்கு ஒரு 3 கேள்வி என்ற ஒரு 3 கேள்வி இருக்கு. அந்த 3 கேள்விகளுக்கு எனக்கு பதில் தெரிய வேண்டிய தேவை. 1, நம்முடைய இறைவன் யார்? நம்முடைய இறைவன் யார்? அல்லாஹ் தஆலா. அவன் நமக்கு ரமதானில் மட்டும் இறைவனா, வருடம் முழுக்க இறைவனா? முதல் கேள்வி, இந்த கேள்வி. அல்லாஹ் தஆலா நமக்கு ரமதானில் மட்டும் இறைவனா, வருடம் முழுக்க அவன் தான் இறைவனா? 1. 2வது, அல்லாஹ் தஆலா ரமதானில் செய்யப்படுகின்ற வணக்க வழிபாடுகளுக்கு மட்டும்தான் நன்மை தருகிறானா? அல்லாஹ் தஆலா ரமதானில் செய்யப்படுகின்ற வணக்க வழிபாடுகளுக்கு மட்டும்தான் நன்மை வழங்குகிறானா, அல்லது ரமதானில் செய்யக்கூடிய பாவங்களுக்கு மட்டும்தான் தண்டிக்கிறானா? அல்லாஹ் தஆலா ரமதானில் செய்கின்ற வணக்கங்களுக்கு மட்டும்தான் நன்மை தருகிறானா, அதே மாதிரி ரமதானில் செய்கின்ற பாவங்களுக்கு மட்டும்தான் தண்டிக்கிறானா? 2வது. 3வது, அல்லாஹ் தஆலா ரமதானில் யாரெல்லாம் மரணிக்கிறார்களோ, ரமதானில் அல்லாஹ் தஆலா செய்யக்கூடிய அந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் கேள்வி கணக்கு வைத்திருக்கின்றானா? இந்த 3 கேள்விகளுக்கு பதில் தெரியும். இந்த 3 கேள்விகளுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பதில் சொல்லணுமானா எப்படி வரும்? 1, அல்லாஹ் தஆலா ரமதானில் மட்டும்தான் நமக்கு இறைவனா? இல்ல, வருடம் முழுக்க இறைவன். அப்ப நீங்க ரமதான்ல எப்படி இருக்கோமோ அதேதான் 11 மாதத்தில். ரமதானில் அல்லாஹ் தஆலா எனக்கு ரமதானில் மட்டும் இறைவன் அல்ல, அல்லாஹ் தஆலா தான் எனக்கு 12 மாதங்களில் இறைவன் என்றால், ரமதானில் என்னுடைய செயல்பாடுகள் என்னவோ அதுதான் என்னுடைய 12 மாதங்களுக்கும். என்னிடத்துல 12 மாதங்களுக்கு அதுதான். புறம் பேசக்கூடாதா? ரமதானில் மட்டுமல்ல, 12 மாசமும் புறம் பேசக்கூடாது. அடுத்தவங்களுடைய குறைய பேசக்கூடாதா? ரமதானில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மாதங்களும் குறைய பேசக்கூடாது. 5 நேர தொழுகையும் சரியா அந்த நேரத்தை தொழுது முடிக்கணுமா? ரமதானில் மட்டுமல்ல, எல்லா நேரங்களிலும் அப்படித்தான், எல்லா மாதங்களிலும் அப்படித்தான். ரமதானில் மட்டும்தான். 2வது கேள்வி, ரமதானில் மட்டும்தான் அல்லாஹ் தஆலா என்னுடைய வணக்க வழிபாடுகளுக்கு நன்மை அளிக்கிறானா, என்னுடைய பாவங்களுக்கு தண்டிக்கிறானா என்று கேட்டால் அதுவும் இல்லை. நீங்கள் எப்போது நன்மை செய்தாலும் உங்களுக்கு அதுக்கான கூலி உண்டு. உங்களுக்கு ஒரு அணு அளவு நன்மையாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா சொல்வது என்ன? உங்களுக்கு அதற்கான கூலி உண்டு. ரமதானில் மட்டுமா? இல்ல. ரமதானில் தொழுதா மட்டுமா நன்மை? இல்ல.
ரமதானில் குர்ஆன் ஓதினால் மட்டுமா நன்மை? இல்ல. அல்லாஹ் தஆலா ரமதானில் யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சுன்னு கேட்டா மட்டும்தான் அல்லாஹ் தஆலா மன்னிப்பேன் என்று எங்கேயாவது சொல்கிறானா? இல்ல. அப்ப இதிலும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னது? அல்லாஹ் தஆலா ரமதானில் செய்யக்கூடிய என்னுடைய வணக்கங்களுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா நன்மை வழங்குவதல்ல. ரமதானில் என்னுடைய பாவங்களுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா கண்டிப்பதல்ல. மற்ற 11 மாதங்களில் நான் செய்யக்கூடிய நன்மைகளுக்கும் எனக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி உண்டு. மற்ற மாதங்களில் நான் செய்யக்கூடிய என்னுடைய பாவங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் எனக்கு தண்டனை உண்டு. மூன்றாவது, ரமதானில் மட்டும் பாவங்களை தவிர்த்து கொள்வது, அந்த நாளில் இறந்து போனால் மட்டும்தான் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் கேள்வி கேட்பானா? மற்ற 11 மாதங்களில் ஏதாவது ஒரு நாளில் இறந்து போனால், பாவம் செய்தலை மரணித்தால் அந்த நேரத்தில் கேள்வி கணக்குகள் கிடையாதா? அந்த நேரத்தில் அவருக்கு நரகம் என்ற ஒரு தீர்ப்பு கிடையாதா? அவருக்கு சொர்க்கம் மட்டும்தானா? மௌத்தா போனா நேரடியாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் போயிட போறாரா? இல்ல. இந்த மாதிரி நம்முடைய நிலை இரண்டாக மாறுவதின் காரணம் தான் ரமதானில் என்னுடைய நிலை ஒண்ணு, ரமதான் முடியும் போது வேறொரு முகத்தை நாம் சமுதாயத்திற்கு காட்டுவதற்காகத்தான் இந்த மாதிரி தலைப்புகள் போடப்படுகிறது. எப்படி? ரமதானுக்கு பிறகு எனது வணக்க வழிபாடுகளின் நிலை என்ற ஒரு தலைப்பு போடப்படுவதற்கான காரணம் 2 மூஞ்சிகளாக நம்முடைய முகம் மாறுகிறது. 2 முகங்களாக நம்முடைய முகங்கள் மாறுவதுதான் என்பதை புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வஹலிகல் இன்சானு தஈஃபா, மனிதர்களை அல்லாஹ் தஆலா பலகீனமாக படைத்திருக்கின்றான். அப்படின்னா உடல் ரீதியாகவும் பலகீனம் தான். மனிதர்கள் எல்லா விஷயத்திலும் மனிதன் ஏதாவது ஒன்றையாவது முழுமையானவனா இருப்பானா? மனிதன் கிடையாது. எல்லாத்திலும் குறை உடையவன். கொஞ்ச நேரம் போனா பசிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரம் போனா பசிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரம் முழிச்சிருந்தோம் அப்படின்னா அடுத்து தூக்கம் தேவை. அறிவல் மனிதன் குறை உடையவன். எல்லா வகையிலும் மனிதன் உடல் ரீதியாகவும் குறை உடையவன் தான். ஈமானி ரீதியாகவும் மனிதன் குறை உடையவன் தான். அண்ணல் ஈமான எசிக்கு வைக்குஸ். ஈமான் என்பது கூடும் குறையும். ஈமான் என்பது கூடும் குறையும். நம்முடைய நல்ல அமல்களை கொண்டு ஈமான் என்பது கூடும், நம்முடைய பாவங்களை கொண்டு ஈமான் என்பது குறையும். இது ஒரு முஃமின்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நிலை. நல்ல அமல்கள் செய்யும் போது அவனிடத்தில் அவனுடைய ஈமான் கொஞ்சம் அதிகரிக்கும். பாவங்களை செய்யும் போது அவனிடத்தில் ஈமான் பலகீனம் ஏற்படும். அதனால அல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதர் அவர் முஃமினாக இருக்கின்ற நிலையில் பாவங்கள் செய்வதில்லை. அல்லாஹ் தஆலா அவர் பாவம் செய்கின்ற நேரத்தில் அவருடைய உள்ளத்திலிருந்து ஈமானை எடுத்து விடுகின்றான். இது ஒரு முஃமினுடைய நிலை. ஆனால் ஈமான் என்பது இங்க ரமதானுக்குள் வரும்போது அதில் ஏற்படுகின்ற ஆர்வத்தையும் ஈமானையும் ஒன்னாக்கிடக்கூடாது. அதாவது ரமதானில் நுழையும் போது கொஞ்சம் ஆர்வம் ஏற்படலாம், ரமதானில் நுழையும் போது கொஞ்சம் ஆர்வம் அதிகப்படலாம். அங்குதான் ஈமானை முளைக்குது என்கின்ற ஒரு நிலை இருக்கக்கூடாது. ரமதானில் நுழையும் போதுதான் எனக்கு ஈமான் என்கின்ற ஒன்றை நுழையுது. எனக்கு அப்பதான் எனக்கு நோன்பு கடமையாகுது. அப்பதான் எனக்கு நோன்பு கடமையாகுது. அப்பதான் எனக்கு பாவ மன்னிப்பு தேடுறதுக்கான காலம் வருது. அப்பதான் எனக்கு அல்லாஹ்விடத்துல யாரா என் பாவத்தை மன்னிச்சுன்ற வார்த்தை அல்லாஹ்விடத்துல கேட்கறதுக்கு எனக்கு அப்பதான் நேரம் வருது. எனக்கு குர்ஆன் என்று ஒன்று இருக்கிறதே எனக்கு அப்பதான் தெரியுது. குர்ஆன் என்று ஒன்று எங்க வீட்டு செல்ஃப்ல இருக்கிறதே எனக்கு ரமதானுடைய மாதம் வரும்போதுதான் தெரிகிறது என்றெல்லாம் இருப்பது என்பது நம்முடைய ஈமானே ஏதோ ரமதானில் தான் நமக்கு நம்மிடத்தில் வந்து சேருவது மாதிரி ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய காரணத்தால் தான் இந்த ரமதானுக்கு பிறகாக நம்முடைய வணக்க வழிபாடுகளின் நிலை எப்படி இருக்கு என்கின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு அது சரிங்களா புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, அதாவது எப்படி நம்முடைய அந்த நம்பிக்கையுடைய நிலை இருக்க வேண்டும். ரமதானில் வந்து ஏறி மீண்டும் இறங்கி பழைய நிலைக்கு போகின்ற நிலையை பற்றி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கிறாங்க. என்ன தெரியுமா கேட்கிறாங்க? எனக்கு நீங்க ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லித்தாங்க. அவர்கள் கேட்கக்கூடிய விஷயத்தை பாருங்க. எனக்கு நீங்க ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லித்தாங்க. உங்களுக்கு அப்புறம் அல்லது உங்கள் அல்லாத வேறு யார்கிட்டையும் நான் அப்படி ஒரு விஷயத்தை நான் கேட்கவே கூடாது. அப்படின்னா உங்களுடைய அந்த உபதேசம் தான் எனக்கு கடைசி. உங்களுடைய இந்த உபதேசம் தான் எனக்கு கடைசி. இதற்கு பிறகு யார்கிட்டையும் இப்படி ஒரு உபதேசத்தை நான் கேட்கக்கூடாது, இப்படி ஒரு வார்த்தையை நான் கேட்கக்கூடாது. அப்படி ஒரு விஷயத்த எனக்கு கத்துத்தாங்க அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன வேணா சொல்லியிருக்கோம். ஏன்னா இஸ்லாத்தில் எனக்கு கத்துத்தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த இஸ்லாத்துல என்னவா வேணா இருக்கலாம். அது ஒரு அமலாக இருக்கலாம், ஒரு பெரும் பாவத்தை சொல்லி இதை நீங்க தவிர்த்து கொள்ளுங்க அப்படின்னு இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, குல் ஆமன்து பில்லாஹ், நீங்கள் நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன் என்று சொல்லுங்க, சும்மா சத்தியம், அதற்கு பிறகு நீங்கள் அதில் உறுதியாக இருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. கேள்வி என்னன்னா, ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டேன், சும்மா சத்தியம், அதில் நீங்கள் பிறகு உறுதியாக இருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. உறுதியாக இருங்கள் எப்படின்னா,
எப்போ கலிமா சொல்லி இஸ்லாத்துல நுழைஞ்சோமோ அதிலிருந்து மரணிக்கும் வரை அந்த நிலைமை தான். எப்போ கலிமா சொல்லி இஸ்லாத்துக்குள்ள நான் நுழைஞ்சனோ அன்றிலிருந்து நான் மரணிக்கும் வரை எனக்கு அதான் நிலைமை. நான் அப்படியே தான் இருக்கணும். அதற்கு பேர் தான் அந்த இஸ்திகாமத், அந்த உறுதியாக இருப்பது. ஆனால் நம்மிடத்தில் இந்த ரமதான் வரும்போது மட்டும்தான் அந்த ஆமன்து பில்லாஹ் நான் சொல்லக்கூடிய நிலையே என்னிடத்தில் ஏற்படும். நான் ஆமன்து பில்லாஹ் என்று நான் சொல்லி கலிமாவை மொழிந்து நான் முஃமினாக முஸ்லிமாக மாறிய நிலையே இந்த ரமதானுக்குள்ள நுழையும் போதுதான் ஏற்படுது. ஏன் அப்படின்னா பாவங்கள் எல்லாம் அப்பதான் நமக்கு பாவமா தெரியும். பாவங்கள் எல்லாம் எதையெல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இதெல்லாம் பாவம், இதெல்லாம் தண்டனைக்குரியது, இதையெல்லாம் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், இதெல்லாம் நாளை மறுமையில் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயங்கள் என்று எதையெல்லாம் அடையாளப்படுத்தினார்களோ அதெல்லாம் ரமதானுடைய மாதத்தை அடையும் போதுதான் நமக்கு அந்த கண்ணோட்டத்துல நமக்கு தெரியுது. அதுவரை செய்வதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவரைய அதை செய்வதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுறதா, அடுத்தவங்களுடைய குறைய பத்தி பேசுறதா, அடுத்தவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்றத பத்தி பேசுறதா, தொழுகையை விடுவதா, இதெல்லாம் எனக்கு மற்ற நாட்கள்ல பெருசா தெரிவதில்லை. மற்ற நாட்கள்ல எனக்கு இவையெல்லாம் பெரிதாக தெரிவதில்லை. ரமதானுடைய மாதத்தை அடையும் போதுதான் புறம் என்பது பெரும்பாவம் என்று எனக்கு தெரியும், தொழுகையை விடுவது பெரும்பாவம் என்று எனக்கு தெரியும், அடுத்த வீட்டுல நடக்கிறத பத்தி பேசுறது பெரும்பாவம் என்று எனக்கு ரமதான்ல நுழையும் போதுதான் தெரியுது. இதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சும்மா ஸ்டார்டிங் அதில் நீங்க உறுதியாக இருக்க. ஒரு நேரத்துல வந்து போறதல்ல ஈமான் என்பது. ஒரு நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் ஈமான் கொண்டுட்டு மற்ற நேரத்தில் பழையபடி வாழ்வது என்பது இல்ல ஈமான் என்பது. அது மறுமையை வெற்றியை பெற்று தராது. ஈமான் என்பது சொன்னதுல இருந்து மரணிக்கும் வரை அந்த நிலைமை. அதுல சரியா இருக்கணும். கூடுதல் குறைவு ஏற்படலாம், அது இரண்டாவது. ஈமானில் கூடுதல் குறைவு ஏற்படலாம், அது சொன்ன விஷயத்துல சரியாக இருக்கணும் என்பதை நான் அந்த விஷயத்தையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, யாரெல்லாம் நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் அல்லாஹ் தஆலா எங்களுடைய ரப்பு என்று யார் கூறி சும்ம இஸ்தகாமு அதில் உறுதியாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இந்த உறுதிப்பாடு என்பதுதான் இங்கே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம். வெறுமனே ரமதானில் நுழையும் போது ஏற்படுவது என்பது அது உறுதிப்பாடு அல்ல. அது இந்த மாதிரி தொழுறாங்கல்ல, இந்த மாதிரி குர்ஆன் ஓதுகிறார்கள்ல, இதில் உண்மையில் ஒரு உயிரோட்டமே இருக்காது. அவர்களால் ரூஹானியத்தோடு இந்த தொழுகையை தொழ முடியாது. அவர்களால் மகிழ்ச்சியோடு இன்பத்தோடு இந்த தொழுகையை நிறைவேற்ற முடியாது. யாரெல்லாம் ரமதானில் தொழுகிறார்களோ அவர்களுக்கு, யாரெல்லாம் ரமதான் மாதத்தை அடைந்ததும் அவர்களுக்கு அப்போதான் தொழுகை என்று ஒன்று இருப்பதை கண்ணுக்கு தெரியுதோ, கண்டிப்பாக நான் சொல்லுவேன், அவர்களால் ஒரு உயிரோட்டத்தோடு ரூஹானியத்தோடு ஒரு மகிழ்ச்சியோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை தொழ முடியாது. ஒரு வெறுப்பு தான் இருக்கும் அந்த தொழுகையில. முதல் நாள் ஒரு ஆர்வம் ஆசையும் இருக்கும். முதல் நாள் ஃபஜர் தொழுகைக்கு எந்திரிச்சு சகரெல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபஜர் தொழுகைக்கு வரும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்கும் முதல் நாள். இரண்டாவது நாள், மூணாவது நாள், நாலாவது நாள் போகும்போது அந்த தொழுகையில் வெறுப்பு ஏற்படும். அவருக்கு இந்த கடமையிலும் வெறுப்பு ஏற்படும், அந்த தராவீஹ் தொழுகையிலும் அவருக்கு வெறுப்பு ஏற்படும். குர்ஆனை எடுத்து ஓதுவதுல ஒரு வெறுப்பும் ஒரு கோபமும் வரும் அவருக்கு. அதனாலதான் ரமதான் மாதம் முடிகிற அந்த நேரம் வரும்போது ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆன ஃபீலிங் வருவது அதற்காகத்தான். ரமதான் மாதம் முடியும் போது ஒரு கவலை ஏற்பட வேண்டும். பாவ மன்னிப்பிற்கான மாதம் என்னை விட்டு போகுது, பாவ மன்னிப்பிற்கான மாதம் என்னை விட்டு கழியுது. அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தில் நான் இன்னும் கொஞ்சம் நிறைய நான் பாவ மன்னிப்பு கேட்டிருக்கணுமோ, நான் என்னிடத்துல நிறைய பாவம் இருக்கே, இந்த மாதம் என்னை விட்டு போகுது, நான் இன்னும் நிறைய பாவ மன்னிப்பு கேட்டிருக்கணுமோ, நான் இன்னும் நிறைய அமல்கள் செஞ்சிருக்கணுமோ என்று ஒரு கவலை ஏற்படலாம். ஆனா ரமதான் முடியும் போது முடிஞ்சிருச்சு, தராவீஹ் தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை, காலைல இருந்து சாப்பிடாம இருக்கிறது, இதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிற ஒரு நிம்மதி வருவதற்கான காரணம் என்னன்னா அந்த மாதத்தில் மட்டும் அது வந்து போகுது அப்படிங்கிறதாலதான். அந்த மாதத்தில் மட்டும் அது வந்து போகுது அப்படிங்கிறதாலதான். யாரு சரியாக அல்லாஹ்வை உணர்ந்து தொழுறாங்களோ அவர்களுக்கு தான் அந்த தொழுகையுடைய இன்பம் கிடைக்கும். அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, கூமியா பிலால் அரஹ்னா பிஸ்ஸலாம், பிலாலை எந்திரிச்சு இகாமத்து சொல்லி எங்களுக்கு தொழுகையின் மூலமாக எங்களுக்கு ராகத்தை தாங்க அப்படின்னு சொல்றாங்க. தொழுகையின் மூலமாக எங்களுக்கு இன்பத்தை தாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னுடைய மகிழ்ச்சி என்பது, என்னுடைய கண் குளிர்ச்சி என்பது எனக்கு என்னுடைய தொழுகையில் ஆக்கப்பட்டுள்ளது. இந்த தொழுகையில் மகிழ்ச்சியை தேடுபவர்கள் எங்கே? முஸ்லிம் சமுதாயத்துல தொழுகையில் மகிழ்ச்சியை தேடுபவர்கள் எங்கே? கவலையா, கஷ்டமா, துன்பமா, வேதனையா, இழப்பா, போய் அல்லாஹ்விடத்தில் சுஜூது செய்வதன் மூலமாக அந்த கவலை எல்லாம் எனக்கு பறந்து விட்டது. யார் யார்ட்டையும் சொல்லி புலம்ப தயார்,
யாரையோ சொல்லி புலம்ப தயார், வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட தயார். இதெல்லாம் செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்விடத்தில் சென்று நான் சுஜூது செய்வதன் மூலமாக அல்லாஹ் தஆலா என்னுடைய கவலைகளை நீக்கிவிடுவான் என்று அல்லாஹ்விடத்தில் சென்று அந்த தொழுகையின் மூலமாக கண்குளிர்ச்சியை பெறக்கூடிய, ராகத்தை பெறக்கூடிய மக்கள் எங்கே? இஸ்லாமிய சமுதாயம் எங்கே? அதான் நம்ம புரிய வேண்டிய விஷயம். இந்த ரமலானுடைய மாதத்தை நான் கடந்து வருகின்ற அந்த காலம் என்பது நான் அப்படியே வேறு ஒரு மனிதனாக மாறக்கூடிய நிலை இருப்பதற்கான காரணம் என்ன? நான் ரமலான் இருக்கும் போது நான் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா தொழுகிறேன், நான் குர்ஆன் ஓதுறேன், நிறைய அல்லாஹ்விடத்தில் நான் துஆ செய்றேன், இப்படி ஒரு நிலை என்னிடத்துல இருந்துச்சு. ரமலானை கடக்கும் போது அது ஏன் மாறுது? அது ஏன் அந்த பழைய நிலைமை இல்லை அப்படின்னா முதல் காரணம் நம்முடைய எண்ணம். இன்னமல் அஅமாலு பின்னிய்யா. ஏன்னா நம்ம ரமலானை நுழையும் போதே நம்முடைய எண்ணம் எப்படி இருந்தது அப்படின்னா இந்த ரமலானுக்குள்ள சரியா இருக்கும், இந்த ரமலானுக்குள்ள நிறைய தொழணும், இந்த ரமலானுக்குள்ள நிறைய குர்ஆன் ஓதணும், இந்த ரமலானுக்குள்ள நிறைய பாவ மன்னிப்பு கேட்கணும் என்ற ஒரு எண்ணம் இருந்ததால்தான் இந்த ரமலான் கடக்கும் போது மீண்டும் பழைய நிலை ஏற்படுகிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இத்தகில்லான்னு சொல்றானா, இத்தகி ரமலான்னு சொல்றானா? நீங்கள் அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றானா, ரமலானை தக்வா செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றானா? ரமலான் வரும்போது நீங்கள் அமல்கள் செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய பாவங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள், அதுக்கு தௌபா செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றானா? நீங்கள் அல்லாஹ்விற்காக அமல் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விற்காக உங்களுடைய பாவத்தை விட்டு விலகிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள் என்று சொல்றானா? இந்த கேள்வியும் புரிய மாட்டேது. நம்ம ரமலானுக்குள்ள வரும்போது அப்ப இந்த ஒரு இடம் தான் நாம் விலகிக் கொள்ள வேண்டிய ஒரு இடமா இருக்கு. இந்த ஒரு இடம் தான் நாம் விலகிக் கொள்ள வேண்டிய முதல் விஷயம். நம்முடைய இந்த ரமலானுக்குள்ள வரும்போது என்னிடத்தில் அமல்கள் ஏற்படுவது, ரமலான் என்னை விட்டு கடக்கும் போது நான் பழைய நிலைக்கு வருவதற்கான காரணங்களில் முதல் விஷயம் என்னுடைய எண்ணம். நான் வரும்போது அந்த ரமலானுக்காக என்கின்ற எண்ணத்தோடு உள்ள வருவதுதான் ரமலான் முடியும் போது நான் மீண்டும் பழைய நிலைக்கு செல்வதற்கான காரணம். என்னுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்னா ரமலான் வந்தாலும் சரி, ஷவ்வால் வந்தாலும் சரி, ஷஅபான் வந்தாலும் சரி, முஹர்ரம் வந்தாலும் சரி, என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விற்காக, என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விற்காக, அவனுக்காக நான் செய்றேன், அவனுக்காக நான் ஓதுறேன், அவனுக்காக நான் தொழுகிறேன், அவனுக்காக நான் நோன்பு வைக்கிறேன் என்ற எண்ணத்தில் வரும் பொழுது ரமலான் கடக்கும் போது மீண்டும் பழைய நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படாது. அவர்களுக்கு மீண்டும் பழைய நிலைக்கு எங்க இருந்தமோ அகலபாதாளத்தில் அதே நிலைக்கு போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன சொல்றான்? குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். நீங்கள் தக்வா உடையவர்களாக மாறுவதற்காக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயங்களுக்கு எல்லாம் எப்படி நோன்பை கடமையாக்கினானோ அதே போல உங்களுக்கும் கடமையாக்குகின்றான். தக்வா என்றால் எப்படி நாம் அதிகமாக அமல் செய்யணும், பாவங்களை விட்டு விலகிக் கொள்ளணும், இதை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா ரமலானை ஆக்கியிருக்கின்றான். ரமலானுடைய நோக்கம் புரியுது. ரமலானுடைய நோக்கம் என்னவென்றால் ரமலானுடைய மாதத்தின் மூலமாக நாம் அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்வதற்கு பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். தக்வா செய்து கொள்வது என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதையெல்லாம் செய்ய சொல்லி இருக்கின்றார்களோ அதையெல்லாம் செய்வது தக்வா. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதையெல்லாம் செய்யக்கூடாது, பாவம் தடை என்று தவிர்த்திருக்கின்றார்களோ அதையெல்லாம் தவிர்த்து கொள்வது தக்வா. இப்ப இந்த இரண்டையும் பக்குவப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா ரமலானை ஆக்கி இருக்கின்றான். அப்படின்னா இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக அமல்கள் செய்வதற்கு முயற்சி செஞ்சு, ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக அமல்கள் செய்வதற்கு முயற்சி செஞ்சு, அதே மாதிரி பாவங்களை விட்டு தூரமாவதற்கு முயற்சி செஞ்சு, அல்லாஹ்விடத்தில் நிறைய பாவ மன்னிப்பு தேடி இப்படியே இருந்து ரமலான் கழிகின்ற நேரத்திலும் அது நம்மளிடத்தில் தொடரணும். அல்லாஹ் தஆலா அதற்குத்தான் ரமலானை ஆக்கி இருக்கின்றான். லஅல்லகும் தத்தகூன் என்றால் நீங்கள் தக்வா உடையவர்களாக இந்த ரமலானை பயன்படுத்தி மாறலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அந்த ரமலானுடைய மாதம் என்னை விட்டு கழியும் போதும் நான் அந்த அல்லாஹ்வுடைய அந்த தக்வாவின் அடிப்படையில் அந்த தக்வாவை பயன்படுத்திக் கொள்வதற்காக நான் இந்த ரமலானை பயன்படுத்தி இருந்தால் அது என்னிடத்தில் என்னை தொடர்ந்து வரும், அது என்னிடத்தில் என்னை தொடர்ந்து வரும். அப்ப இந்த இடத்துல நம்முடைய எண்ணத்தை நம்ம சரிப்படுத்திக் கொள்ளணும். நாம் என்ன அமல் செய்தாலும் அது ரமலானுக்காக இல்லை. ஏன்னா நம்மளுக்கு சொல்லப்படுவது அப்படிதான். ஊர்ல அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி தயாராகும். ரமலானுடைய மாதத்தை அடையும் போது என்றுதான் டிவி எல்லாம் மூடப்படும். ரமலானுடைய மாதம் அடையும் போதுதான் டிவிகள் எல்லாம் மூடப்படும். ரமலானுடைய மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிவிகள் தொடங்கப்படும். ஏன்னா அல்லாஹ் தஆலா அந்த நேரத்துல பாவங்களுக்கு தண்டனை வழங்குவதில்லை. அப்படியா? ரமலான் முடிஞ்சதுக்கு அப்புறம் செய்யப்படுகின்ற பாவங்களுக்கு அல்லாஹ் தஆலா தண்டனை வழங்குவது இல்லையா? புரியணுமா இல்லையா? புறம் பேசுறது பேசாதீங்க. ரமலான் மாதம் நம்ம இடத்துல வந்து இருக்கு, யாரை பத்தியும் புறம் பேசாது.
ரமதானுடைய மாதம் வந்திருக்கு, யாரை பத்தி அவதூறு பேசாத, நோன்பு வச்சிருக்க கோவப்படாத, நோன்பு வச்சு இப்படின்னு நோன்பு நோன்பு நோன்புன்னு நோன்பை அடையாளம் காட்டி இவைகள் எல்லாம் சொல்லப்பட்டதால் தான் நோன்பு மாசம் முடிஞ்சோன்னா நோன்பு போயிடுச்சு, நோன்பு தான் வந்த மாசம் போயிடுச்சு என்கின்ற ஒரு எண்ணம் ஏற்படுவதற்கான காரணம். சொல்லும் போது அல்லாஹ்விற்காக என்று சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா பார்க்கிறான், புறம் பேசாத. அல்லாஹ் தஆலா பார்க்கிறான், அடுத்தவனை பத்தி அவதூறு பேசாத. அல்லாஹ் தஆலா பார்க்கிறான், பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு, பக்கத்துல இருக்கக்கூடிய குடும்பத்தை பத்தி தேவையில்லாம பேசாத, அந்த வீட்டுல நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி தேவையில்லாம பேசாத என்று அல்லாஹ்வை அடையாளம் காட்டி சொல்லப்பட்டிருந்தால் இந்த ரமதான் மாசம் போகும்போது நம்மிடத்தில் வந்து அந்த பழக்கமும் சேர்ந்து போயிருக்காது. ரமதான் 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 என்று சொல்லப்பட்டதற்காகத்தான் இந்த ஒரு நிலை ஏற்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். முதலாவதாக நம்முடைய எண்ணத்தை முதல்ல சரி செஞ்சுக்கிறோம். ரமதான் மாதத்தில் நுழையும் போதும் கூட, ரமதானை நுழைந்தாலும் சரி, ரமதானை விட்டு வெளியேறினாலும் சரி, அங்கும் ரப்பு அவன் தான், ரப்பு அல்லாஹ் தஆலா தான். முஃமின்களுக்கு நல்லமல் வாழ்ந்து மரணித்தால் அவர்களுக்கு சொர்க்கம் தான், ஷிர்க் வைத்தவர்கள் அவர்களுக்கு நரகம் தான், மறுமை நாள் என்று ஒன்று எல்லாமே ரமதான் இருந்தாலும் இல்லாட்டாலும் உண்டு. ரமதான் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி அல்லாஹ்வுடைய சட்டத்திலோ மறுமையில எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை. இந்த எண்ணம் என்னவென்றால் எந்த அமல்கள் செய்வதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய முகத்திற்காக, பாவங்களை விட்டு விலகி நாளை மறுமையில் வெற்றி பெற வேண்டுவதெல்லாம் அல்லாஹ்விற்காக என்ற ஒரு எண்ணத்தை நம்ம முதலாவது சரிப்படுத்திக்கணும். இரண்டாவது என்னன்னா, அல்லாஹ்வை பற்றி சரியான முறையில் விளங்கிக் கொள்ளாத ஒரு காரணம் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்படுது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி, அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்வை நீங்கள் மதிக்க வேண்டிய முறையில் மதிக்கவில்லை. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய முறையில் மதிக்கவில்லை. அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சொல்றான் பாத்தீங்களா? நம்ம தான் ரமதான் வரும்போது அல்லாஹ்வை நான் தொழ தயார், ரமதான் வரும்போது அல்லாஹ்விற்காக குர்ஆன் எடுத்து ஓத தயார், ரமதான் வரும்போது அல்லாஹ்விடத்தில் என்னுடைய பாவங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்க தயார். ரமதான் மாசம் முடிஞ்சா அல்லாஹ் உங்க மதிப்பும் போச்சு, ரமதானுடைய மாதம் போகும்போது அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய மதிப்பும் போச்சு. அவன் எனக்கு ஆக்கிய கடமைகள் எல்லாம் எனக்கு தெரியாது. நான் ரமதான் மாதம் கழித்தால் அவன் ஏதோ பாவங்களே என்னிடத்தில் இல்லாதது போல், ரமதான் மாதம் கழித்தால் எனக்கும் பாவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதது போல் பாவ மன்னிப்பை விட்டு தூரமாகியது. இதெல்லாம் தான். அப்ப அல்லாஹ்வை பற்றி நாம் அறிந்து கொள்ளாத அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்டவன், அவன் யார், அவனுடைய தன்மைகள் என்ன, எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் உள்ள தொடர்பு என்ன, இம்மையில் என்ன, நாளை மறுமையில் என்ன, இதையெல்லாம் விளங்காததன் காரணத்தால் தான் அல்லாஹ் ரமதானுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மதிப்பு கூட அல்லாஹ்விற்கு கொடுப்பதில்லை. ரமதான் சொல்லப்படுதா இல்லையா, ரமதானுடைய மாசம் போய் பேசாத, நோன்பு வச்சிருக்கு அவதூறு பேசாத அப்படின்னு அல்லாஹ் தஆலா பார்க்கறான், போய் பேசாத, அல்லாஹ் தஆலா பார்க்கறான் அவதூறு பேசாதன்னு சொல்லப்படுவதில்லையே. அப்ப அல்லாஹ்விற்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு ரமதானுக்கு கொடுக்கப்படக்கூடிய அளவிற்கு கூட இல்லை. நோன்பிற்கு கொடுக்க அல்லாஹ் தஆலா ஆக்கிய ஒரு கடமை அது. நோன்பு என்பது அல்லாஹ் தஆலா ஆக்கிய ஒரு கடமை அது. அந்த கடமைக்கு கொடுக்கப்படுகின்ற மதிப்பும் கண்ணியமும் மரியாதையும் அல்லாஹ்விற்கு கொடுக்கப்படுவதில்லை என்றால் இதுதான் காரணம். ரமதானுக்கு அப்புறம் வேறொரு முகம் நமக்கு வருவது இதுதான். ரமதான் சென்றதற்கு பிறகு வேறு புதிதாக பழைய முகம் எப்படி முன்னாடி இருந்துச்சோ அந்த பழைய முகம் மீண்டும் வருவதற்கான காரணம் இந்த ஒன்றுதான். அப்படி இரண்டாவது தெரிஞ்சுக்கணும். மூணாவது, மரணத்தை பற்றிய மறுமையை பற்றிய சரியான சிந்தனை இல்லாத ஒரு நிலை. யாருக்கு மரண சிந்தனை இருக்குமோ, யாருக்கு மறுமை சிந்தனை இருக்குமோ அவர்களுக்கு ரமதான் சென்றவுடன் வணக்க வழிபாடுகளை விட்டு தூரமாக கூடிய ஒரு நிலை ஏற்படாது. ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் எப்பவும் மரணிப்பேன், என்னுடைய மரணம் என்னை எப்பவும் வந்து சேரும், நாளை மறுமையில நான் அல்லாஹ் முன்னாடி போய் நிற்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவரிடத்தில் இருக்குமானால் ரமதான் போகும்போது அவருடைய அமல்களும் அவரோடு சேர்ந்து போயிடாது. ரமதான் போனதோடு செஞ்ச பாவங்களை எல்லாம் மீண்டும் எடுத்து அவர் செய்ய ஆரம்பிக்க மாட்டார். ரமதான் சென்றதோடு அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுவதை விட்டு அவர் தூரமாக மாட்டார். யாரிடத்தில் மறுமை சிந்தனையும் மரண சிந்தனையும் இருக்குமோ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அக்ஸிரு திக்ர ஹாதில் லத்தாத், உங்களுடைய அந்த ஆசபாசங்கள் மனோ இச்சைகள் இதையெல்லாம் தூள் தூளாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ்வுடைய சொல்லிட்டு சொல்றாங்க. அல் மௌத், அதான் மரணம். இந்த மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த ஒரு எண்ணம் யாரிடத்தில் இருக்கும்? யார் மரணத்தை அதிகமாக எப்போதும் என்னுடைய மரணம் என்னோடயே வந்துகிட்டு இருக்கு, என்னுடைய மரணம் என் கூடயே வந்துகிட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு நான் இஷா தொழுகாம நான் மரணிச்சா என்ற ஒரு எண்ணம் ஒரு மூமினுக்கு இருக்குமானால், நான் ஒரு பாவத்தை செய்து அந்த பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு முன்னால் என்னுடைய மரணம் வந்து விட்டால் நான் மறுமையை அதே நிலையில் சந்தித்தால் என்ற ஒரு எண்ணம் ஒரு மும்மினிடத்தில் இருக்குமானால் ரமதான்ல மட்டும் அமல் செய்கின்ற ஒரு நிலை அவனுக்கு இருக்காது. ரமதான் வந்தாலும் சரி, முஹர்ரம் வந்தாலும் சரி, ஷாபான் வந்தாலும் சரி, அவனுக்கு எப்போதும் ஒரே நிலைதான்.
ரமதானில் அது ஒரு சிறப்பிற்குரிய மாதம் என்ற அடிப்படையில், அதில் நிறைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு என்ற அடிப்படையில் அமல்கள் கொஞ்சம் ஏற இறங்கும். அமல்கள் கொஞ்சம் மற்ற நாட்களில் இருக்கின்ற சிறப்பு முயற்சியை விட, மற்ற மாதங்களில் செய்கின்ற முயற்சியை விட ரமதானில் கொஞ்சம் அதிகமாக செய்வாரே தவிர, புதிதாக ரமதானில் தான் இபாதத்துகள் முளைக்கின்ற ஒரு நிலை இவருக்கு ஏற்படாது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறுதியா என்ன செய்யறது? ரமதானை கடந்தால் முன்னாடி இருந்த மாதிரியே நான் இருக்கணும் அப்படின்னா, ரமதானுக்கு பின்னாடி என்னுடைய இபாதத்துகளுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால், முதலாவதான அடிப்படையான ஒரே விஷயம் 5 நேர தொழுகை. இது பெண்களாகிய உங்களுக்கு அல்லாஹ் தஆலா இலகுபடுத்தி வைத்திருக்கின்றான். எங்களுக்கு தான் அந்த குறிப்பிட்ட நேரம் வந்தால் பள்ளிக்கு போகணும். எப்ப இகாமத்து சொல்லப்படுதோ அப்ப இமாமுக்கு பின் நின்று அந்த ஜமாஅத்தோடு நாங்கள் தொழுவது எங்கள் மீது கடமை. பெண்கள் உங்களுக்கு அந்த வக்து, அந்த குறிப்பிட்ட நேரம் வரை, லுஹருடைய தொழுகையா, லுஹர் நேரத்திலிருந்து அசர் வக்து முடியறதுக்கு முன்னாடி தொழுதால் போதும். இந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இலகுபடுத்தியும் தந்திருக்கின்றான். கேள்வி கணக்கு ஜாஸ்தியா இருக்கும். அப்ப கேள்வியும் உங்களுக்கு இலகுபடுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா எங்கெல்லாம் இலகுபடுத்தப்படுதோ மகிழ்ச்சி அடைஞ்சிடக்கூடாது. கேள்வியும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கேள்வி ஜாஸ்தியா இருக்கு. அப்ப முதல் விஷயம், ரமதானை கடக்கும் போதே நான் ரமதான் கடந்ததற்கு பிறகு என்னுடைய இபாதத்துகளின் நிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால், முதல் விஷயம் இந்த 5 நேர தொழுகையை என்னவானாலும் சரி, எது நடந்தாலும் சரி, வீட்டில் என்ன நடந்தாலும் சரி, நான் வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் சென்றாலும் சரி, என்ன நிலையாக இருந்தாலும் சரி, 5 வக்து தொழுகை கட்டாயமாக நிறைவேற்றப்பட்டே ஆக வேண்டும். நாம் மரணிக்கும் வரை நாம் இந்த ஒன்றை அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரமதானை விட்டு நான் பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் என்னிடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றமாக, அதாவது பழைய நிலைமைக்கு போயிடாம இருக்கிறதுல முதல் விஷயம் என்னன்னா இந்த 5 நேர தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? கபருக்கு கொண்டு போய் வைக்கப்படும் வரை ஒருவனுக்கு 5 நேர தொழுகை கட்டாயமாக நிறைவேற்றப்பட்டே ஆக வேண்டும். நீ நின்று தொழுகையா நின்று தொழு, முடியலையா உட்கார்ந்து தொழு, முடியலையா படுத்து தொழு, ஒது செய்யக்கூடிய முடிய நிலைமையில் நீ இல்லையா தயம செஞ்சு தொழு, அதுக்கு வழி இல்லையா எதுவும் வேணாம் தொழு, உனக்கு எதுக்கும் வழி இல்லையா நீ தொழு. 5 நேர தொழுகை அல்லாஹ் தஆலா இந்த அளவிற்கு கட்டாயமாக்கி வைத்திருக்கின்றான். போர்க்களத்தில் கூட தொழுகையை விடுவதற்கு அனுமதி கிடையாது. போர்க்களத்தில் கூட ஒரு ரக்காத்து தொழுங்க, பாதி பேர் தொழும் போது பாதி பேர் பாதுகாப்புக்கு இல்லைங்க, தொழுக முடிச்சதுக்கு அப்புறம் மீண்டும் மாறி தொழுங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் தஆலா தொழுகையை 5 நேர தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றான். இதை விடுவதற்கு எந்த காரணமும் ஒரு வக்திற்கும் அல்லாஹ்விடத்தில் எடுத்துக் கொள்ளப்படாது. எந்த ஒரு காரணமும் ஒரு வக்திற்கேனும் அல்லாஹ்விடத்தில் எடுத்துக் கொள்ளவே படாது. அல்லாஹ் தஆலா நம்மை இந்த உலகத்தை படைச்சு நமக்கு உணவளிச்சு பெற்றோர்களை தந்து பிள்ளைகளை தந்து உறவினர்களை தந்து சமுதாயத்தை தந்து வீடை தந்து வாழ வச்சிருக்கிறதற்கான ஒரே அடிப்படையான காரணம் 5 நேரம் தொழணும். அல்லாஹ் தஆலா நமக்கு இவ்வளவே தந்து இந்த உலகத்தில் வாழ வைத்திருப்பதற்கான அடிப்படையான முதல் காரணம் 5 நேரம் நீ தொழணும். மற்ற வணக்கங்கள் எல்லாம் ரமதான்ல நோன்பு வைப்பது அதெல்லாம் வந்துருது. ஜகாத்து பொருளாதாரத்தை அடைந்தால், ஹஜ்ஜி பொருளாதாரத்தை அடைந்தால், ஆக்கப்பட்டிருக்கின்ற ஒரே ஒரு கடமை 5 நேரம் தொழுகை. இந்த ஒன்றுதான் அடிப்படையாக ரமதானை கடக்கும் போது என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று சிந்தித்துக் கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் என்னது? ரமதானை கடக்கும் போது என்னிடத்தில் 5 நேர தொழுகை சரியா இருக்கணும். இரண்டாவது, பாவங்களை விட்டு விலகிக் கொள்வது. பாவங்கள் ரமதானில் எதெல்லாம் பாவமாக தெரிந்ததோ அதெல்லாம் ரமதானுக்கு பிறகும் பாவம் தான். முக்கியமாக நாவை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். முக்கியமாக இந்த நாவை பாதுகாத்துக் கொள்வது. பெண்கள் முக்கியமாக அவர்களுக்கு தான் சொல்லப்படுது, நாவை பாதுகாத்துக் கொள்ளு. அடுத்தவனை பத்தி பேசுறது, புறம் பேசுறது, அவதூறு பேசுறது, இதெல்லாம் உங்களுக்கு காதுக்கு வரும்போது வெறுக்கக்கூடிய ஒரு நிலையை உங்களுடைய ஈமானால் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். பிற மனிதர்களை பத்தி பேசக்கூடிய நிலை. அடுத்த இல்லாத பொருளாத பேசுறது இல்ல, இருக்கிறத பேசினாலும் சரி அல்லாஹ் அதைத்தான் புறம் என்றார்கள். புறம்னா என்ன? அவ அப்படியா, அங்க அந்த வீட்டுல கல்யாணம் நடந்துச்சுல, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சா, இங்க இந்த வீட்டுல இந்த ஒரு புள்ள இருந்தால என்னவோ இப்படி பேசுறது இருக்குல்ல, இருக்கிறத பேசுறதுக்கு பேர் தான் புறம். இல்லாததை பேசினா அது பெரும்பாவம், அதுக்கு அதை விட பெரும்பாவது அதாவது இல்லாததை பேசுவது என்பது அது அதை விட ஒரு பெரும்பாவதாவது ஒரு இருக்கிறதை பேசுவது என்பதுதான் புறம். இப்ப இந்த நாவை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பாவங்களை விட்டு விலகுவதில் மிக முக்கியமானதாக இந்த நாவை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சில விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சில விஷயங்களை நாம் அல்லாஹ்வுடைய அருளால் பேசியிருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். பேசப்பட்ட விஷயத்தை, கேட்ட விஷயத்தை வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. السلام عليكم ورحمة الله وبركاته.